நம்ம ஓப்பனா சொல்லுவோமே, தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய பார்ட்டி. விஜய்க்காகத்தான் அங்க வந்து எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வர்றாங்க. ஆதரவாளர்கள், வாக்காளர்கள், முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய ஆஹ், எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல. ஆம், அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்ஃபயர் ஆகுது. என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல. பட் விஜய் தான் கட்சியுடைய முகம், அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழகத்துல இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றாரு. எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு. மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி. அது அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இன்னும் வெளியவே வரலங்கிறது ஒரு விஜய் ரசிகையா எனக்குமே ஏமாற்றமா இருக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு